ஆமாம் நான் உங்கள் டிராயிங் புக்கை கொடுத்துட்டேனா? அப்பவே கொடுத்துட்டீங்களே. ஆமாம் அப்போவே கொடுத்துட்டேன்ல. பாய். பாய்டா செல்லம். பாய்மா. பாய்ங்க. அவங்ககிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேண்ணே. வரமா? போயிட்டு வாப்பா. போயிட்டு வரேங்க. போயிட்டு வாங்க. கேட்க மறந்துட்டேன். மட்டன் பெப்பர் எப்படி பண்ணீங்க அது? அதுவா தம்பி, ரொம்ப சிம்பிள். கறியை வேக வைக்கிறதுக்கு முன்னால அதுல கொஞ்சம் வெங்காயம் தக்காளி போட்டுட்டு இஞ்சி பூண்டு அம்மியில வச்சு நல்லா அரைச்சிட்டு அது கூட 1 ஸ்பூன் மிளகாத்தூளை போட்டு கொதிச்சு வர நேரம் 2 ஸ்பூன் பெப்பர் தூளை போட்டீங்கன்னு போதும். 2 ஸ்பூன் பெப்பர் போதுங்களா? நீ பேசுனது போதும், வாப்பா. ஐயோ இப்போ என்னப்பா? என் பர்ஸை காணுங்க. அதில் தாங்க ரிட்டர்ன் டிக்கெட்லாம் வச்சுருந்தேன். தேடுங்கடா. இங்க இருந்துச்சு. குழந்தை ஆசைப்படுறா. பாய்டா செல்லம். பாய். பாருங்க. பாருங்க. அங்க எங்கப்பா போற? கோமாதா கிட்டயும் சொல்லிட்டு வந்துடுறேங்க. என்னன்னே தெரியலிங்க. இங்கேருந்து போகிறதுக்கே மனசு வர மாட்டுது. இந்த மாடு, இந்த வீடு, இந்த தூணு இதெல்லாம் விட்டு போகணும்னு நினைக்கும் போது பொங்கல் லீவ் முடிஞ்சு ஸ்கூலுக்கு போகிற குழந்தைங்க மாதிரி இந்த வீட்டை விட்டு போகிறதுக்கே கஷ்டமாக இருக்குங்க. இது மொத்தத்தில் வீடு இல்லைங்க, அன்பும் பாசமும் கலந்த சொர்க்கம். உனக்கு நிஜமான சொர்க்கத்தை காட்டுறேன், வாப்பா. குழந்தைங்களை உள்ள கூட்டிட்டு போ. வாங்க உள்ள போலாம். சாமி கும்பிட்டுட்டு வந்துடுறேன். என்னடா பாக்குறீங்க? தூக்குங்க, ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். ஐயோ ஹாஸ்பிடல்ல வேணாங்க, என்னால இது கொஞ்சம் நகர முடியலங்க, வலிக்குதுங்க. கொஞ்சம் விலகி போங்க. டேய் நீ போய் பழக எடுத்து சீக்கிரம். ஐயோ இங்க வலிக்குதா? தொடாதீங்க. ரத்த காயம் எதுவும் இல்ல, பிசியோதெரபி பண்ணா சரியாயிடும். சீக்கிரம் வா. அப்படி ஏறி படுங்க. ஐயோ என்னால வெளியில வர முடியாதுங்க. உள்ள கூட்டிட்டு போறது தாங்க சொல்றேன். புடி 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 மெதுவா தூக்கு. அப்படி போங்க, மேல போங்க. மெதுவா மெதுவா.
மெதுவா பெட்ல படுக்க வைங்க அப்படியே. பாத்து. ஐயோ பொறுமையா. அம்மா இப்ப எப்படி இருக்கு? நீர் என்ன தண்ணி குடிக்கிற மாதிரியே இருக்கு. ஏய் குழந்தை கொஞ்சம் ஃப்ரீயா விடு. சரிங்க. அத்தை போய் வெந்நீர் வச்சு எடுத்துருவாங்க. சரிப்பா வாங்கத்த வீட்டுக்கு வந்து அப்படியா வலிக்குதா இப்ப? மாமா என்னாச்சு மாமா? போன்ல எதுவும் கிராக் இல்ல, மஸ்குலர் அப்ரேஷனும் இல்ல. ஐயோ அம்மா. ஒருவேளை லம்பா ரீஜன்ல அடிபட்டு இருக்குமோ? அடிபட்டா? அப்படி அடிபட்டு இருந்தா முதுல இருந்து பிரெயினுக்கு போற நரம்பு பாதிக்கப்பட்டு லென்த்தா ஒரு கொட்டாய் வரா மாதிரி ஒரு தும்பல் வரும். மாமா அங்க பாருங்க மாமா. கன்ஃபார்ம் அதேதான். அதானா? நீ வெளில வா சொல்றேன். சக்தி நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியாயிடும். ரெஸ்ட் எடுங்க. வா. அம்மா. ஐயா அம்மா. என்ன பயந்துட்டியா? அக்கல் என்ன கட்டிங்களா? ஏய் சிப்பா குப்பலி வாயா. டேய் டேய் பாத்துடா மெதுவாடா. டேய் டேய் வெண்ண மெதுவா இறக்குடா என்ன. யப்பா டேய் கையறா குண்டா. டேய் பக்கி என்னடா உனக்கு இவ்வளவு பெரிய டிக்கி? ஐயோ மாட்டிக்கிட்டே 100 டன்னு வெயிட்ட தாய மேல ஏத்திட்டா. ஐயோ மச்சான் மாட்டிக்கிட்டாரு கொடிய நாட்டிக்கிட்டாரு. மச்சான் மாட்டிக்கிட்டாரு கொடிய நாட்டிக்கிட்டாரு. நீங்க வீட்டுக்கு வாங்க விஷயம் இருக்கு. அங்க பூசையன் தோசையன் நிறைய இருக்கு. மாட்டிக்கிட்டான் சரியா மாட்டிக்கிட்டான். மட்டும் சொல்லல மாட்டுனாடா இவன் நிலைமைய பாருடா. மாட்டிக்கிட்டான் நல்லா மாட்டிக்கிட்டான். ஆமா. டைம் பாஸ் என்னாச்சு? ஆமா உங்க முதுகு வலி. ஐயோ மறந்துட்டேன்ல. என்ன? சரியாயிடுச்சுன்னு சொல்ல மறந்துட்டேங்க. எப்படி? நேத்து நைட்டு கோவிந்தா போற மாதிரி ஒரு கனவு. கட்டில இருந்து உருண்டு கீழே விழுந்தானா சரியாயிடுச்சுங்க. அப்ப நிலத்தை பார்க்க போலாமாப்பா? ஐயா இன்னும் எந்திரிச்சிருக்க மாட்டாருங்களே. அவர் 5 மணிக்கே எந்திரிச்சிட்டாரு. வா போலாம். என் பேகு.
குளிச்சுட்டு வந்துடுறேங்க. नर्मदे सिंधु कावेरी जलेशिन् सन्निधिं कुरु मातृदेवताभ्यो नमः पितृदेवताभ्यो नमः आचार्यदेवताभ्यो नमः வருணாசனாதரமாக பிரசேதிஷே. என்ன ஆதார் அட்டை கொடுக்குற மாதிரி இவ்வளோ கூட்டம் வந்துருக்குது? ரசம் வைக்கிறவன்லாம் ரகுவர மாதிரி மறைச்சிட்டு போறானே. வருஷாப்திக சார்வதினே கரிஷ்யே கங்கே ஜமுனே சைவ கோதாவரி சரஸ்வதி நர்மதே சிந்து காவேரி சன்னிதிம் ஒரு மணி நேரமா குளிப்பீங்க. ஜனமாக. இவன்னா ஹையர் செகண்ட் கடை வச்சிருக்கிற மாதிரி டைம்லாம் நோட் பண்ணி வச்சிருக்கிறான். என்னது? நான் கொஞ்சம் நல்லா அழுகி தேய்ச்சி குளிப்பேங்க. ஆமா, என்னங்க இங்க இவ்வளோ கூட்டம்? எங்க சின்ன மாமா திவசம் இன்னைக்கு. எப்படி? ஹார்ட் அட்டாக்கா? இல்ல, ஒரு குடும்ப தகராறுல என் சின்ன மாமாவும் ஒரு மச்சானும் ஒருத்தர் வெட்டிட்டாங்க. அதுக்கு பழி வாங்குறதுக்கு என் மாமா என் சின்ன மாமா வெட்டின குடும்பத்தையே அழிக்கிறதுக்கு ஒவ்வொரு திவசமும் சபதம் எடுப்பாரு. நீங்க டாக்டர், நீங்க எடுத்து சொல்லலாம்ல. அந்த குடும்பத்துல ஒரு விக்கெட் போயிடுச்சு, இந்த குடும்பத்துல ஒரு விக்கெட் போயிடுச்சு, மேட்ச் டிரா விட்டுலான்னு. இதை சொன்னா என் குடும்பத்துல ஒரு விக்கெட் போயிடுமே. என் மாமா பத்திலாம் உங்களுக்கு தெரியாது, நீங்க போங்க. இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது எப்படிங்க ஊருக்கு போகிறது? ஹலோ, நான் உங்களை பூஜைக்கு போக சொன்னேங்க. வாங்களேன் நீங்களும். அவங்களுக்கு மேல ஒரு சின்ன வேலை இருக்கு, அதை முடிச்சுட்டு வருவாங்க. நீங்க போங்களேன். ஓம் திரையம்பகம் யஜாமஹே சுகந்திம் பட்டிவர்தனம் உர்வாருகம் மிருகவந்தனாம். தம்பி, பூ எடுத்து போடுங்க. யோகிதம் பிரம்மண வேதாமிருதேனாம் மிருதாம்பரம். பூ இங்கே இருக்கியா? மனோகரம் ஆக்னேயம் சர்வதேவானாம் தூபோஜம் பிரதிகர்த்ததாம் தாஞ்சம் திரவக்தி சம்யுக்தம் அக்னினா ஜோகிதம் மஜாம் கிரகாணமங்கம் திரைலோகம் திவிராபகம் இறந்தவருடைய ஆத்மா சாந்தி அடையணும்னு எல்லாரும் வேண்டிக்கோங்க. சாந்தி அடையும். அந்த ரத்தனவேலு குடும்பத்தை கொல்லாம ஆத்மா எப்படி சாந்தி அடையும்? டேய் சிங்கராயா, அந்த ரத்தனவேலு குடும்பத்தை எப்படா வெட்டி சாய்க்க போற? அது கூடிய சீக்கிரமே நடக்கும் மாமா. நீங்க பார்க்க தான் போறீங்க. நீங்க ஆரம்பிங்க. எல்லாரும் கண்ணை மூடிட்டு தியானம் பண்ணுங்க. ஓம் சர்வஸ்யாப்தே சர்வசதுர்த்தே சர்வமே வதேனாப்னோதி சர்வம் ஜஜத். யோபிதாம் பிரம்மணோ வேதாமிருதேனாம் பிரதாம்பரம் தஸ்யம் பிரஜாந்ததோஹம் ஆதித்யாய சோமாஜா மங்களாஜ பதாஜதாம் குரு சுக்ர சனிபட்ச ராகவே நாராயண தேவதாப்யோ ஒன்றும் இல்லை, உட்காருங்க. ஓம் கர்மாத்ரமாபோ ஞானாத்ரமாபோ வைராக்யாத்ரமாபோ ஐஸ்வர்யாத்ரமாஹம் பிரஜம்பகம் யஜாமஹே சுகந்திம் பட்டிவர்தனம் உர்வாருகம் மிருகவந்தனாம். ராஜா, எங்க அப்பா குரல் மாதிரில. ராஜா, நான் இங்க இருக்க சொல்லாத. ஏய் மசக்குட்டி, எப்படி இருக்கீங்க? ஏய் மசக்குட்டி. மாமா, எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் என்ன மொசக்குட்டின்னு கூப்பிடாதீங்கன்னு. ஏமா ராஜா எங்க? இதோ இருக்காரே. ஹலோ, நான் சொல்ல ரெண்டு பேரும் இங்க தான் ஒண்ணா இருப்பாங்கன்னு. ஏ ராசாத்தி. டேய், எப்படா அந்த மகாலட்சுமி வீட்டுக்கு கூட்டு வர போற? நீங்களும் அதையும் தான் கல்யாணம் கல்யாணம்னு பேசுறீங்க. மாமா அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிற. ஏய், ஏன்டா இப்படி பண்ற? எனக்கு அப்புறம் பிறந்தவங்களாம் பேரம் பேத்தி எடுத்து ஜாலியா இருக்கிறாங்க. நான் எப்படின்னா அதெல்லாம் அனுபவிக்கிறது? ஊர்ல இருந்து வந்தோடனே நான் எங்க இருக்கேன்னு கரெக்டா மாப்பு முடிச்சுட்டு வந்துட்டீங்களா? போங்க, போய் யார வேலையை பாருங்க. இப்படியே ஏதாவது சொல்லி என் வாயை அடைச்சிடு. எனக்கு தம்பி, கொஞ்சம் எழுந்து பின்னாடி போய் உட்காருங்க. மாமா, பின்னாடி போய் உட்காருங்க. டேய், நான் ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல வந்தேன்டா. சொல்றேனே, பின்னாடி போய் உட்காரு. மாமா, சொன்னா புரியாது, போய் பின்னாடி உட்காருங்க. இந்த தாங்குறானுங்க, புரியலையே. டேய், யாரு அவன்? எனக்கு என்னங்க அவனை தெரியும்? பின்னாடி போய் உட்கார சொன்னா தர்மா பையன் என்ன பின்னாடி போக சொல்றான்?
ஏய் அவன் என்ன என்னோட முக்கியமா போயிட்டானா? எனக்கு இப்ப அவன் யாருன்னு தெரிஞ்சவனுங்க. டேய் டேய் இங்க வர. இவன் பார் கரெக்டா சொல்லுவான். அந்த கட்டம் போட்டு சட்டை அங்கிள் யார் ராஜா? அவரா? அவர்தான் மெட்ராஸ் அங்கிள், வானதி அத்தையோட ஃப்ரெண்ட். ஒட்டு மொத்த குடும்பத்தையும் கவர் பண்ணி வச்சிருக்கிறான். மார்ஜஜந்தாம். இந்தாங்க காக்காய்க்கு எத்துமே பிண்டத்தை வச்சுட்டு வாங்க. தம்பி உள்ள எங்க போறேன்? வெளியே போய் காக்காய்க்கு வச்சுட்டு வாங்க. நாழி ஆகுறது, சீக்கிரமா போங்க. சொல்றாருல அப்ப காக்கா வச்சுட்டு வாப்பா. நீயே காக்கா மாதிரி தான் இருக்க. நீங்களே சாப்பிடுடா. வீச்சு அருவால விசிட்டிங் கார்டு மாதிரி காட்டுறீங்க. தம்பி சீக்கிரமா போங்க. காக்கா மொட்டை மாடிக்கும் வரும். கத்தாதீங்க, காக்கா பறந்து. பெரிய விஷயமா? அதுக்கு எதுக்கு பயந்துட்டு இருக்க? என்னது? சாரிங்க, பாதி கை தொடச்சிட்டேன், மீதி கை தொடச்சிடுறேன். லேடி முந்தாடி புடிச்சு விளையாடுங்கிறான். எனக்கு பிறந்த மூதேவி எங்க? உங்களுக்கு தானே பிறந்தான், உங்களை மாதிரி தான் இருப்பான். மூஞ்சிலே குத்துறேன் பாரு. போயா தள்ளாதிரி. பேசு போ போ. சாரிங்க. ஏய் நம்ம பையன் யாரு? டாக்டர். நம்ம பையனுக்கு யார பேசி முடிச்சிருக்கோம்? என் அண்ணன் பொண்ணு வானதிக்கு. எவனாவது குறுக்க வந்தானா காலி பண்ணிர மாட்டீங்க. எடுத்து சொல்லு. எல்லாம் புரிஞ்சிருக்கும். எப்படி நம்ம ஆவாஸ் இழுச்ச பா எலி கடிச்ச ஸ்பீக்கர் 8 மணி நியூஸ் கேட்டா மாதிரி காதெல்லாம் ஒரு கொர்ரு இருந்து. எதுக்கு இந்த நியூஸ்ல அது வந்து என்கிட்ட சொல்லிட்டு போறாங்க? கலை ஐயோ ஐயோ, அண்ணனும் தம்பியும் கொடுக்குற மரியாதையை பார்த்தா வீட்டோட மாப்பிள்ளைய உட்கார வச்சிருவானு போல இருக்கு. என்னண்ணே இது, நம்ம விருந்தாளியை சரியா கவனிக்க முடியல. கவலைப்படாத காளி, சொந்தக்காரங்க நிறைய பேர் இருக்கிறதுனால சாரை சரியாக கவனிக்க முடியல. இன்னும் கொஞ்ச நேரத்தில் எல்லாரும் போயிடுவாங்க, அப்புறம் கவனிச்சுக்கலாம். காளி அண்ணி, ரெண்டு பேரும் என்ன பண்றீங்க? மாமா கலசம் வாங்க கூப்பிடுறாங்க, கீழே வாங்க. இதோ வரேன். நீ எல்லாம் முடிஞ்சிருச்சுண்ணா. இப்போ எல்லாரும் போகட்டும், இவரை தனியாக அனுப்பலாம். யாரும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது, யாரும் போகக்கூடாது. என்ன தம்பி தனியா நின்னு பேசிட்டு இருக்கீங்க? சொந்தக்காரங்க யாரும் போகக்கூடாது. என்னப்பா? இல்லை, அன்ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட் மாதிரி ஜேன்னு இவ்வளோ கூட்டம். சொந்தக்காரங்கெல்லாம் போயிட்டாங்கன்னா வீடே வெறிச்சோடி போயிடும்ல. கரெக்ட் தான்ப்பா. ஆனா வந்தவங்க எல்லாம் போய் தானே ஆகணும். இனிமேல் இவங்க எல்லாம் வரணும்னா வானதி ராஜா கல்யாணத்துக்கு தான். அது எப்போங்க? என்ன தம்பி, எங்களை விட நீங்க ரொம்ப ஆர்வமா இருக்கீங்க. வானதியும் ராஜாவும் ஒத்துக்கிட்டாங்கன்னா இன்னைக்கே கூட பண்ணிடலாம். பார்வதி. வரேங்க. தெரியல. ஓ என்னக்கேவா? என்னக்கேவா? பொறுமையாவே போங்க, இன்னும் பந்தில சோறு காலி ஆகல. நான் என்ன இங்க சோறு தின்ன வந்தேன்னு நினைச்சேன். பின்ன டம்ளர்ல வெறும் குழம்பு மட்டும் ஊத்தி குடிச்சிட்டு போலான்னு வந்தீங்களா? ஏய், இவர் யார் தெரியுமா? யாருன்னே தெரியாம கை போட்டுன்னு கூட சுத்தி நிக்கிறீங்க. இவரு இந்த வீட்டுக்கு சம்மந்தியாக போறவரு. சந்தையில பல்பொடி விற்கிற மாதிரி ஒரு சஃபாரியை போட்டுக்கிட்டு இவர் போய் சம்மந்தியா? சாமி கும்பிட்ற இடத்துல இவர் உட்காரத்து கூட இடம் கொடுக்கல. டேய், நானும் வந்ததுல இருந்து பாத்துன்னு இருக்கேன். ரொம்ப ராங்காவே பேசிட்டு இருக்க. உன் கணக்குல இங்க வேலைக்கு ஆகாது. என் பிள்ளைக்கு தான் வானதின்னு இவங்க அண்ணனு நானும் சின்ன வயசுல பேசி முடிவு எடுத்தாச்சு. கை சப்புற வயசுல கல்யாணத்தை பத்தி பேசிட்டு இப்போ வந்து அதை சொல்லி காட்டுறீங்களா? வானதி எனக்கு ஊசி போற டாக்டர் வேணாம், ரோடு போற இன்ஜினியர் தான் வேணும்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? என்னடி சொல்ற? புரியல. இவன் இன்ஜினியர்னு நினைக்கிறேன். வானதி மெட்ராஸ்ல படிச்ச பொண்ணு. திடீர்னு ஒருத்தனை கூட்டின்னு வந்து நான் இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னா அப்ப என்ன பண்ணுவீங்க? அப்ப என்ன பண்ணுவீங்க? பண்றேன்டா, இப்ப போறேன்டா அவங்க அண்ணன் கிட்ட. கல்யாணம் எப்பன்னு கேக்குறேன்டா. இப்ப போய் கேட்டா திதி அமாவாசை அப்படி இப்படின்னு தட்டி கழிச்சிருவாரு. அவர் எப்படி தட்டி கழிப்பாருன்னு பாத்துறேன்டா நான். நீ என்னதான் தலைகீழ உட்காந்து தக்காளி சோறு சாப்பிட்டாலும்
இதெல்லாம் நடக்காது. ஏய் நடக்காதா? பார்க்கலாமாடா? எது நீ தக்காளி சோறு சாப்பிடுறியா? ஏய் 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 அப்பா, இனிமே சஃபாரி போட்டு பாரு.